கொடுப்பாங்க போது தெரிஞ்சுக்க ஒரு சார் கொடுக்காது சார் கொடுக்காது சார் கொடுப்பாங்க சார் கொடுக்காது கொடுக்காது. இப்ப உதயநிதி டெப்டி சிஎம் இருக்கா, உதயநிதிக்கு போகாதா? அவங்க எடுக்கிற ரிப்போர்ட் உதயநிதி டெப்டி சிஎம் போகாதா? எடுக்கிறது என்ன பேசுறீங்க லாஜிக் இல்லாம சார்? போகாது சார், போகாது சார். சார் நீங்க பெரிய வக்கீலா இருக்கலாம், உங்களுக்கு அரசியல்வாதிகளோட நெருக்கமா இருக்கலாம், நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோடு நெருக்கமா இருக்கலாம். ஆனா அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க, முதல்ல அடிப்படையை தெரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு சொல்றேன். சமூக ஆர்வலத்துக்கு கேட்படுவீங்களா? சமூக ஆர்வலர் கேட்படுவீங்களா? போய் கேட்படுது போங்க. ஓ, என்ன திமிரு பேச்சு சார் இது? எவ்வளவு திமிரா பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு எங்க இருந்து வருது இவ்வளவு திமிரு? நீங்க சார்பான மணிகண்டன், நீங்க என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு எங்க இருந்து வருது இவ்வளவு திமிரு? நீங்க எங்க இருந்து வருது? எனக்கு வருது. இல்ல உங்களுக்கு எங்க இருந்து வருது? என்ன கேஸ் போடுனா நீங்க சொன்னா நாங்க உடனே போட்டுறணுமா? நீங்க சொன்னா நான் உங்களுக்கு கேஸ் போடுன்னு சொன்னா ரிப்போர்ட் போகுது. நான் உங்களுக்கு கேஸ் போடுன்னு சொன்னா நீங்க என்ன எனக்கு ஆர்டர் போடுறீங்க? ஆமா, நீங்க சொல்லுங்க. நீங்க ஏதோ நியூஸ் கிட்ட தான் சொல்ற மாதிரி நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுக்குவோமா? இல்ல நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம் நினைப்போம்ல. நினைப்பா உங்களுக்கு சார் ஏதோ பைத்தியக்காரங்கிட்ட சொல்லுங்க சார், இத போய் நம்புவான். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. கவர்னர் மாளிகை ஒரு அன்அபிஷியல் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்குது. ஐயா நான் பைத்தியக்காரன் தான், நீங்க ஆக சிறந்த அறிவாளி. உங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சி கிட்ட போய் சொல்லுங்க போங்க. உங்க பாராட்டுக்கு நன்றி சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசுவோம்.